Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Boys Be Brave அப்படிங்கிற சவுத் கொரியன் BL ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரோபோஸ் பண்றாங்க. என்னடா இது இந்த மாதிரி சீன் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்காக இது வந்து BL ட்ராமா இல்லையா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். அப்படிலாம் யோசிக்காதீங்க, இது BL ட்ராமா தான்ப்பா. இப்போ சுத்தி இருக்க எல்லாரும் அந்த பையனோட ப்ரொபோசல் வந்து ஏத்துக்கோ 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 அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கத்த அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் கூட்டத்தோட கூட்டமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ இவன் என்ன பார்த்துட்டானா அப்படின்னு ஒருத்தன் வந்து பதறான். இன்னொருத்தன் ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஒருத்தன் ஹாப்பியா இருக்கான், இன்னொருத்தன் சேடா இருக்கான். என்னதான் நடக்குது நாம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக இப்போ வந்து ஃபிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாங்க. ஃபிளாஷ்பேக்கில் வந்து செம்ம ஸ்மார்ட்டா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவனோட பேர் வந்து என்னன்னா ஜின்னு. இவனுக்கு 20 வயசு ஆகுது. பிறந்ததுலேருந்து பையன் வந்து சிங்கிளாக தான் இருக்கான், கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. அதுக்காக பையன் வந்து ஏப்பச்சாப்பன்னு நினச்சிக்காதீங்க, இவனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எப்போ பார்த்தாலும் படிப்பு 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 மட்டும்தான். இவன் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வரணும்னா அதுக்கு ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு. அவங்க ரொம்ப பார்க்க அழகாக இருக்கணும், லாங் ஹேர் இருக்கணும், அப்படி இப்படி இந்த ஜின் பையன் வந்து அவனுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு அவன் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து இருக்கான். இந்த நேரம் தெரியாதனமா வந்து ஒரு பொண்ணு மேலே இடிக்க, எங்க சாரிங்க அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து ஒரு சாரியை கேட்டு போய்கிட்டு இருக்கான். இரு, இந்த இப்ப போனாம்ல அந்த பையன் கூட தானே அந்த ஜி சோப் வந்து தங்க போறான் அப்படின்னு அந்த இடிவங்கள பொண்ணு அந்த பொண்ணு பேசிட்டு போக அந்த ஜி சோப்புங்கிற பேரை கேட்டோன்னே இந்த ஜின் வந்து பதறான். என்னங்க சொல்றீங்க, அவன் ஏன் கூட வந்து ஸ்டே பண்ண போறானா அப்படி இந்த ஜின் வந்து பதற. ஆமாடா, அவன் போஸ்ட்லாம் போடுந்தானே அப்படி அந்த பொண்ணு சொல்ல. இதை கேட்ட ஜின் வந்து பதறி போய் வேகமா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். இவனுக்கும் அந்த ஜி சோப்புனால வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்ன, அந்த ஜீசம் சொன்னால அவன் ஜின்னோட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். அதுவும் பக்கத்து வீட்டுக்காரன் போல இருக்கு. அவன் தான் திறந்தே விட்டுருக்கான். பரவாயில்லையப்பா, ஜின் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, நீ வந்துட்டேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டியா இல்லையா அப்படி இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஜீசப் கிட்ட கேட்க, என்னது சொல்லிட்டேனா? ஏங்க நான்லாம் சொல்லவே இல்லை, நானாதான் வந்தேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல. இதை கேட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பதறாரு. என்னது, வீட்டோட சொந்தக்காரங்கிட்ட சொல்லாம நீயா உள்ள வந்திருக்கியா? ஐயோ தெரியாதனமா நான் வேற திறந்து விட்டேனே. வீட்டை விட்டு வெளியே போடா, வீட்டை விட்டு வெளியே போ, இது ஒரு பெரிய கிரைம். இந்த கிரைம்ல நான் வேற உடஞ்சு ஆயிட்டேனே, தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பதறாரு. ஏங்க பதறாதீங்க, இங்க பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீட்டுல தங்குறதுக்கு ஆள் தேவைன்னு போஸ்ட் போட்டிருக்கான். அதை பார்த்தாங்க நான் வந்தேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல. ஏன்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா ஏன்டா இப்போ வர அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இந்த பக்கம் அந்த ஜின் வந்து எப்படியோ அடிச்சோம் முடிச்சோன்னு வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தே வந்து டேய் ஜி சோப்பு உள்ள இருந்தா வெளியே வாடா அப்படின்னு ஜின் வந்து கத்திக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள வர. உள்ள வந்து செருப்பு பறக்குது. டேய் ஜி சோப்பு வெளியே வாரியா இல்லையா அப்படின்னு ஜின் கத்த. அந்த ஜி சோப்பும் வெளியே வந்துட்டான். எவ்வளவு தைரியம் தான் ஏன் வீட்டுக்குள்ளே வந்துப்ப, வீட்டை விட்டு வெளியே போடாம் அப்படின்னு ஜின் வந்து கத்துறான். நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? பாரு, நீ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போஸ்ட் போட்டிருக்கீல வீட்டுல தங்குறதுக்கு ஆள் தேவைன்னு, அதான் நான் வந்திருக்கேன். பாரு, உன்னோட எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்து வருவேன். 8 மணிக்கு முன்னாடி வந்துச்சிருவேன். நான் நல்லா பக்காவா ஆச்சாரமான பையன் தான்ப்பா, எனக்கு ஏத்துக்கோப்பா அப்படின்னு ஜீப்ஸோ சொல்ல. அதெல்லாம் தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஜின் வந்து பத்தி ஒரு குறியா இருக்கான். இருந்தாலும் இந்த ஜீசோ பையன் வந்து கேட்கவே மாட்டேன். ஏ எதுக்கே என்னை பத்தி ஒரு குறியா இருக்க? நீ இத்தனை நாள்ல வந்து என்னை மிஸ் பண்ணவே இல்லையா? என்ன நீ என்னை மிஸ் பண்றதானே அப்படின்னு ஜீசோப் வந்து கேட்டுட்டு என்ன பண்றான்னா ஜின்னுக்கு வந்து கிச்சிலிக்கா கடிக்கிருக்கான். இந்த சாக்கெல்லாம் அங்கங்கன்னு ஜின்னை தொட்டு இருக்கான். ஜின்னுக்கு ரொம்ப சங்கூச்சமா இருக்கு. அடைச்சி என்னை தொடாத, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஜின் வந்து பத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஜீசோப் வந்து வெளியே போற மாதிரி தெரியல. எதுக்குடா என்னை வீட்டை விட்டு வெளியே பார்த்துக்கிட்டே இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து US போறேன்டா. ஸோ நீ வந்து கவலைப்படாத, அது வரைக்கும் கொஞ்ச நாள் வந்து உன் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து குட்டியா அழகான கரப்பாம்பூச்சி இருக்கும்ல, அந்த மாதிரி என்னை கன்சிடர் பண்ணிக்கூடா அப்படின்னு ஜீசப் சொல்ல. அடைச்சி எனக்கு கரப்பாம்பூச்சியே பிடிக்காது, இதில் கரப்பாம்பூச்சி மாதிரி உன்னை கன்சிடர் பண்றதாக்கும். இல்லை உனக்கு கரப்பாம்பூச்சியே பரவாயில்ல, தயவு செய்து நீ வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு ஜின் வந்து பத்திரத்துலேயே ரொம்ப குறியா இருக்கான். ஆனா இந்த ஜீசப் வந்து போற மாதிரியே தெரியல.
இங்க பாருடா, உன்ன மாதிரி ரெட்டை வேஷம் போடுறாங்களே இந்த மாதிரி ஆட்கள்லாம் பலருக்கு வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம். இல்ல இல்ல இல்ல, ஒரு நாள் கூட டைம் இல்லடா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி உடனே கிளம்பி போறடா. இப்ப நான் கிளம்பி போறேன், ராத்திரி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது உன் பெட்டி படுக்கன்னு எதுவும் வரக்கூடாது. அப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு ஜின் வந்து கத்திட்டு அவன் வெளியே போயிட்டான். என்னது இது, என்ன வெளியே போன்னுட்டு இவன் வெளியே போயிருக்கான். சரி ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணது சாப்பிட வேண்டியதானே. இந்த ஜி சோப் என்ன பண்றனா, ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஜி சோப் வந்து ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். இப்பதான் இந்த ஜின் வந்து ஜி சோப் பத்தி ஒரு விஷயத்த வந்து யோசித்து பாக்குறான். இது சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு வச்சுக்கலாம்ப்பா. ஆக்சுவலா இந்த ஜி சோப் இருக்காம்ல, அவன் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கான். டேட்டிங் போனவே அந்த பொண்ணை மட்டும் தானே பார்க்கணும். ஆனா அவன் அப்படி இல்லாம ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து சுத்தி வளைச்சு, எங்க நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து கேட்க, இவன் என்ன சொல்லிருக்கணும், நல்ல பிள்ளையா, இல்ல இல்ல நான் டேட்டுக்கு வந்திருக்கேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தானே இந்த ஜி சோப் சொல்லிருக்கணும். அதெல்லாம் உலக நியதி. அதை விட்டுட்டு இந்த ஜி சோப் என்ன பண்ணியிருக்கான்னா, வர்ற எல்லா பொண்ணுகிட்டையும் அதே முக்கியமா நம்பர் கேட்குறாங்கள, அவங்களுக்குலாம் கடமை தவறாம நம்பரை கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு, அதான் டேட்டுக்கு வந்த பொண்ணு, அந்த பொண்ணு சும்மா இருப்பாளா? ஏன்டா நான் உன் கூட டேட்டுக்கு வந்தா நீ என்ன கவனிக்கணும், அது என்ன சுத்தி இருக்க எல்லா பொண்ணுகளையும் கவனிச்சிருக்க, ஒரே நேரத்துல வந்து 2 சைக்கிள் டிராவல் பண்ணியாக்கும், உனக்கு மப்புதான்டா, இப்பையிலேருந்து நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜின்னும் தூரமா வந்து பார்த்துருக்க தான் செஞ்சிருக்கான். சிச்சி சிச்சி சி, இப்படி ஒரு பையனா, ச்சே எனக்கு இவன் நினைச்சாலே கடுப்பா இருக்கே அப்படின்னு ஜின் வந்து அசைன்மெண்ட் எழுத சொன்னா. ஜி சோப் பத்தி திட்டி திட்டி எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிருக்கான். யாரை பத்திலாம் திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேக்குது. இவரும் கூட இந்த கதையோட ஹீரோ தான். இவரோட பேர் வந்து என்ன, சாய். இவர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்றாரு. இவரும் ஜியோட ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த சாய் வந்து எப்போ பார்த்தாலும் உழைப்பு உழைப்புன்னு உழைப்புலேயே தான் பார்ப்பான். இப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த ஜின் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இவன் யோசித்த நேரமா என்னன்னு தெரியல, இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ஜி சோப் இருக்காம்ல, அவனும் வந்துட்டான். ஆமா நீ எங்கேயா ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொல்லல, எங்க ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சாய் கேட்க, டே ஜின்னோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜி சோப் சொல்ல, டே என்னது ஜின்னா, ஜின் இப்பதான் இங்க இருந்தான் அப்படின்னு சாய் வந்து சொல்ல, ஐயோ என்னது இது, 2 பேரும் கூட்டு வந்துட்டாங்க, இவன் என்ன பார்த்தா ஆபத்து, நான் இங்க இருந்து போறதா சரி அப்படின்னு ஜின் வந்து பாதிரி அடிச்சுட்டு வேகமா ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான். வெளியே போனே வந்து எங்கெல்லாம் இந்த ஜி சோப் பார்க்குறானோ அங்கெல்லாம் பதறி அடிச்சுட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். வீடு என்னோடது, ஆனா பாருங்க நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஜின் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு தான்ப்பா ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். இப்படியே ராத்திரி நேரமும் வந்து போச்சு. இப்போதான் அதான் அந்த பையன் வந்து பொண்ணுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்டே இப்போதான் நடக்குது. இந்த நேரத்துல தான் கூட்டத்தோட கூட்டமா வந்து நம்ம ஹீரோஸ் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் இந்த ஜின்னோட மனசுல வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு ஜீசோ பார்த்த உடனே அவனே அறியாம இந்த ஜின் வந்து ஜீசோ பக்கத்துல வந்து நெருங்கி நெருங்கி போய்கிட்டு இருக்கான். நல்ல வேலை ஊடால ஒரு லேடி அடிச்சதால இந்த ஜின் பையன் வந்து சுய நினைவுக்கு வந்துட்டான். சுய நினைவுக்கு வந்தவன் வந்து ஜீசோ பார்த்தோன்னே சும்மா இருப்பானா, வழக்கம் போல ஓட்டத்தை எடுக்க இந்த ஜீசோ பையனும் ஜின்னை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்டா என்ன பார்த்தா நீ ஓடிக்கிட்டு இருக்க, தயவு செய்து கதை ஓப்பன் பண்றா அப்படின்னு ஜீசோ சொல்ல, இல்ல கதை ஓப்பன் பண்ண முடியாது, என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு ஜின் வந்து கத்தி இருக்கான். ஏ இருடா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, காலையில நீ ஓடி வந்த வேகத்துல வந்து உன் ஷூ தான் பிஞ்சு போச்சுல, உனக்கா ஷூ வாங்கிட்டு வந்துருக்கேன்டா, இந்த ஷூ அப்படின்னு ஜீசோ கொடுக்க, இங்க பாரு ஷூ வாங்கிக்கிறேன், ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஜின் சொல்ல, நான் எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே போகணும், அதெல்லாம் வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக முடியாது, உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்குல அப்படின்னு ஜீசோன்னு சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஜின் கேட்குறான். அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பாத்தியா, போட்டு வாங்கிட்டேன், அதான் உன் கண்ணை பார்த்தாலே நல்லாவே தெரியுதுலடா, என்ன யார் பார்த்தாலும் அப்படியே அழகுல வாங்கி காதல்ல விழுந்துருவாங்க, நீ மட்டும் என்ன அதுக்குன்னா விதிவிலக்கா, நீயும் என் மேல வந்து காதல்ல விழுந்துட்ட தம்பி, அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி நீ என்ன லவ் பண்ற, லவ் பண்ணினா அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணணும், இப்போதான் ஒரு பையன் வந்து பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்களே, அதே மாதிரி ப்ராப்பரா என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணி என்ன நீ வந்து டேட்டிங் வந்து வெளியே கூப்பிட்டுடணுமா இல்லையா, ஏன் இப்படி வந்து பொறுப்புலாம் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு இந்த ஜீசோப் வந்து கடகடன்னு பேச, டே நிப்பாட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம ஏன்டா இப்படி கடகடன்னு பேசிட்டே போயிருக்க, நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு, நான் எப்போ சொன்னேன் உன்னை லவ் பண்றேன்னு, இல்ல 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 அப்படிலாம் இல்லவே இல்லை, இந்த உலகத்துல நான் ஒருத்தரை இருக்கிறேன்னா அது நீ தான்டா, நீ மட்டும்தான், ஐ ஹேட் யூ அப்படின்னு ஜின் வந்து
கத்துறான். என்னது ஹேட்டிவா? ஏன்டா சின்ன பிள்ளைத்தனமா இப்படி காமெடிலாம் பண்ணியிருக்க? சரி விடு 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 விடு. நான் ஒரு வாரம் வந்து இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறேன். இப்போலேருந்து அடுத்த வாரம் முடியறதுக்குள்ள 10-14க்குள்ள வந்து நீயே என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவடா, ப்ரொப்போஸ் பண்ணுவ. என்ன பார்த்துடலாமா? அடி இந்த ஜீசோ பையன் வந்து ஜின்னுக்கிட்ட சேலஞ்செல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பூமியே தலையில சுத்தினாலும் நான் உனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேன்னு ஜின்னும் அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்றான்ப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.